ஹலோ, இன்னைக்கான வீடியோ வந்து இமேஜினில் நாங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போவோம். ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. நாங்கள் 3rd ஃப்ளோரில் இருக்கிறோம். எங்கள் வீட்டில் லிஃப்ட் இருக்குது. அதனால் நான் அதிகமாக படிக்கட்டு ஸ்டெப்ஸை தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது ஒரு நல்ல ஆக்டிவிட்டியாக அவனுக்கு இருக்குது. எல்லாருக்குமே அது ஜென்ரலாக நல்ல ஆக்டிவிட்டி தான். இந்த மாதிரி பசங்களுக்கு அது இன்னும் நல்ல ஆக்டிவிட்டி. ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு படிக்கட்டு யூஸ் பண்ணுறது. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தோம். அப்போ அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு படிக்கட்டுலையோ இல்லைனா ஸ்டெப்ஸில் ஏறணுன்னா ரொம்ப பயப்படுவான். 2, 3 இருந்தாலே அதை ஏறுறதுக்கு பயப்படுவான். இந்த வீட்டு வந்ததுக்கப்புறம் நான் அந்த பயம் அவனுக்கு போயிடுச்சு. இதில் என்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ப்ராக்டிஸ் என்னன்னு சொன்னால், இது வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா லைட் இருந்தாலுமே கொஞ்சம் டிம் லைட் தான். அதனால கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அப்போ ஆரம்பத்தில் இறங்க பயப்படுவான் தனியாக. அதாவது கூட நான் எப்பவுமே இருப்பேன். இருந்தாலும் கையை பிடிச்சிட்டு தான் இறங்குவான். இப்போ அந்த மாதிரி கிடையாது. அந்த பயம் தெளிஞ்சிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக நான் அதை பார்க்குறேன். ஸோ அதனால தினமும் நான் அவனை ஸ்கூலுக்கு கொண்டு போகும்பொழுது நான் படிக்கட்டு தான் யூஸ் பண்ணுறது. இறைவன் கொடுத்த வரமே, இத்தனை இன்பம் என் வாழ்விலே நீ தந்தாயே. பஸ்ஸு கார் எல்லாமே வரும். இது வரைக்கும் அவனை எங்கேயுமே நாங்கள் தனியாக அனுப்பினதே கிடையாது. ஸ்கூலுக்கும் நாங்கள் தனியாக இது வரைக்கும் அனுப்பினதே கிடையாது. கையை பிடிச்சி நான் வந்து இப்போது கேமரா பிடிக்கிறதுனால இப்படி பிடிச்சிட்ருக்கேன். இல்லைனா நான் கையை விடவே மாட்டேன். இந்த ரோட்டில் அவனை கை விட்டால் சில நேரம் ஒழுங்காக வருவான். என்னால் நம்ப முடியாது. திடீர்னு நடுவில் ஏதாவது பூனை ஏதாவது பார்த்தானா என் கையை விட்டுட்டு ஓட போவான். அதனால் நான் என்னோடய க்ரிப்பை விடவே மாட்டேன். நல்லா டைட்டாக அவனை பிடிச்சிப்பேன். இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக பக்கத்துலேருந்தே ஈஸியாக அந்த பக்கம் க்ராஸ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நான் இதை தான் அவனுக்கு இந்த வழியை தான் காமிச்சு கொடுக்குறேன். ஏன்னா இப்படி க்ராஸ் பண்ணுறோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி ஜீப்ரா க்ராஸிங்கில் தான் அவனுக்கு நடக்கணும், க்ராஸ் பண்ணணுன்றதை ஒவ்வொரு நாளுமே நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன். இல்லைனா பாருங்கள், அங்கே அவர் வந்துட்டுருக்கிறாருல, அந்த ரோடு தானே, நான் அங்கேருந்து தான் வந்தேன். அப்படியே டைரெக்டாக க்ராஸ் பண்ணலாம், ஆனால் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இதை நான் இந்த மாதிரியான அந்த க்ராஸிங்கில் தான் வரணும்னு அவனுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து காருங்கெல்லாம் ரொம்ப கம்மியான ஸ்பீடில் தான் வரும். இது ஒன் வேவாக இருக்குது. அதனால அங்கேருந்து கார் வர வாய்ப்பு இருக்குது. மேனில் த்ரத்வார், மேனில் அங்கே த்ரத்வாரில் போய் தான் போகணும். சொல்லிக் கொடுக்குறேன். சைடில் அங்கே தான் நடக்கணும்ட்டு. போங்க 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 போ. பிளாட்ஃபார்மில் தான் நடக்கணும்னு சொல்லி கொடுத்ததுனால அது மேலே நடந்து போகிறோம். இல்லைன்னா நடு ரோட்டில் போடுவோம் எல்லாம். ஸ்கூல் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஸ்பீடாக நடந்தோம்னா ஒரு 3 மினிட்ஸில் வந்துடலாம். கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தால், இப்போ இமேனுவல் நடக்கிற மாதிரி நடந்தால் 4-5 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் பார்க்கலாம், இப்போ நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற டைம், இமேனுவல் ஸ்கூலுக்கு போகிற டைமில் மற்ற பசங்க யாருமே இல்லையேன்னு. ஏன்னா இவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் டைமிங். இவனுக்கு வந்து வாரத்தில் 10 மணி நேரம் தான் இவனுக்கு ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. சனிக்கிழமை லீவு, புதன்கிழமை லீவு. மற்றபடி திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி வந்து இவனுக்கு வந்து கொஞ்ச நேரம் தான், பார்ட் டைம் தான் இவனுக்கு வந்து ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவனை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும். எப்பவுமே தனியாக இருக்க முடியாது. இவனை பார்த்துக்கிறவங்க அந்த எய்து இருக்கணும். அவங்களுக்கு அந்த டைம் தான் அவங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கு. இப்போ ஸ்கூலுக்கு வந்தாச்சு. பாருங்கள், வெளியே யாரோட கேட்டை மூடி இருக்குது. இப்போ இமானுவல் போனோன்னா இது வந்து நாங்கள் வெளில அழுத்தி தான் திறப்பாங்க. பாருங்கள், சத்தம் வந்தோடனே இமானுவல் இதை போட்டோம். அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒரு சத்தம் வேலை நடக்குது. அந்த சத்தம் வந்து அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது.
இமானுவேலுடைய பார்த்துக்கிற எய்ட் வராங்க. Bonjour. சாவி பூட்டி இருக்கு, சாவி மறந்துட்டாங்களாம், எடுத்துட்டு வர போயிருக்காங்க. நம்ம ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி இங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் லாப்போஸ்க்கு இங்கே வந்து வேலை நடக்குது. முன்னாடி பக்கம் என்ட்ரன்ஸு சாவி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ டைம் வந்து அரவுண்டு 10 o'clock. திரும்பவும் 11:45க்கு 11:45க்கு கூப்பிட வரணும். இந்த மீன் டைம் நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லா வேலையும் சமைக்கிற வேலை மற்ற க்ளீனிங் வேலையெல்லாம் கடகடன்னு நான் முடிச்சுட்டு திரும்பியும் வந்து 11:45க்கு எல்லாருக்குமே அது லஞ்ச் பிரேக் தான். அப்போ அது கூப்பிட்றதுக்கு நான் வரணும்.